Hi friends, welcome to TN Government Jobs by உங்கள் RK. ஸோ நமக்கு இன்றைக்கி கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாங்க ஜாப் வேக்கன்சிஸ் வந்திருக்கு. ஸோ கஸ்டம் டிபார்ட்மெண்ட்டையும் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்மனன்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தாங்க. இதுக்கு 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் மற்றும் பெண்கள் இருப்பாளருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதற்கான சேலரி பொறுத்தவரையும் உங்களுக்கு பர் மந்த்துக்கு 34,000 ரூபா உங்களுக்கான சேலரி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் மினிமம் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் எலிஜிபிலிட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க இதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்க்க போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ என்ன போஸ்டிங் இவங்க ரெக்யர்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன்டீன் அட்டெண்டன்ட் இந்த போஸ்டிங் தான் இவங்க வந்து ரெக்யர்மெண்ட் பண்ணுறாங்க. மொத்தம் 22 வேக்கன்சிஸ்ங்க. அது யூஆருக்கு 8 வேக்கன்சிஸ், ஓபிசிக்கு 7 வேக்கன்சிஸ், எஸ்சிக்கு 3 வேக்கன்சிஸ், எஸ்டிக்கு 2 வேக்கன்சிஸ், இடபிள்யூசிக்கு 2 வேக்கன்சின்னு சொல்லி ஸ்ப்ளிட் அப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதற்கான சேலரி பொறுத்தவரையும் பேசிக் பேவாக 18,000 ரூபா உங்களுக்கான சேலரி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அலவன்சஸ்லாம் சேர்த்தா பர் மந்த்துக்கு 33,000 34,000 வரும் அப்படின்னு வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இதற்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரையும் மினிமம் 18 வயசுலேருந்து 25 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 30 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசியாக இருந்தீங்கன்னா 28 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். மாற்றுத்திறனாளியாக இருந்தால் 35 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது 30/10/2025 படி இந்த ஏஜை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் பொறுத்தவரையும் நீங்கள் வந்து ஆஃப்லைனில் தான் இந்த அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நான் வீடியோ லாஸ்ட்டாக அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறதுன்ற டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா இவங்க சொல்லியிருக்க அட்ரஸ், அதாவது த அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் கஸ்டம்ஸ் பர்சனல் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் செக்ஷன் 2nd floor நியூ கஸ்டம் ஹவுஸ் மும்பை 6,01,000 இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் 30/10/2025 கொரியர் பண்ணிடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அட்ரஸை வந்து கரெக்டாக நோட் பண்ணி வச்சிங்க. இதோட ப்ரொபோஷன் பீரியட், அதாவது நீங்கள் வந்து இந்த வேலைக்கு நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 இயர்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து டெம்பரரியாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து முடிச்சிட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை வந்து 3rd வருஷம் வந்து பர்மனெண்ட்டாக வந்து உங்களை வந்து எடுத்துருவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்தமாரி ப்ரொபோஷன் பீரியட் வந்து இப்போ எல்லா கவர்மெண்ட் ஜாப்லையுமே வந்து வந்துருச்சு. ஸோ இதை பற்றி நீங்கள் வந்து ஒரி பண்ண தேவையில்ல. ஸோ இது வந்து ஒரு பர்மனெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ இதற்கான செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்தவரையும் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மொத்தம் 50 கொஸ்டின்ங்க, உங்களுக்கு 50 மார்க் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டாப்பிக்லேருந்தும் 15 மார்க் வந்து நாங்கள் வந்து கொஸ்டின் கேட்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது நியூமெரிக்கல் ஆப்டிடியூட்டில் 15 மார்க்கும், இங்கிலீஷ் லாங்குவேஜில் 15 மார்க்கும், ஜென்ரல் அவேர்னஸில் 15 மார்க்கும், அதாவது மொத்தம் 45. கடைசியாக 5 மார்க் மட்டும் பார்த்தீங்கன்னா கேன்டீன் ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட், அதாவது ஜென்ரல் ஹைஜெனிக், சானிடேஷன், சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாப்டர்லேருந்து உங்களுக்கு 5 கொஸ்டின், மொத்தம் 50 கொஸ்டின் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேட் அண்ட் வென்யூ ஆஃப் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து நாங்கள் எங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது மும்பை கஸ்டம்ஸ் ஜோன் 1@gov.in இந்த வெப்சைட்டில் தான் வந்து நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ ரெகுலராக வந்து இதை வந்து செக் பண்ணிங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சார் மும்பைன்னு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், உங்கள் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா மும்பை தான். ஆனால் ஃபஸ்ட்டு 2 வருஷம் தான் நீங்கள் வந்து மும்பையில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் வந்து ப்ரொபோஷன் முடிச்சுட்டு பர்மனெண்ட் ஆகிட்டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் எங்கே விருப்பப்படுறீங்களோ அங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து வாங்கிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 2 வருஷம் தான் உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு செட்டிலாகவே இருக்கும். ஸோ இதுதான் சார் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஒன்ஸ் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்படி தான் உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ ஒட்டிங்க. ஃபோட்டோ ஒட்டிக்கிட்டு மேலே வந்து உங்கள் சிக்னேச்சர் வந்து மறக்காமல் போட்டுடுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபுல் நேம் கேட்டிருக்காங்க. உங்கள் ஃபுல் நேம் வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் லெட்டரில் எழுதிக்கிங்க. அடுத்தது உங்களோட அப்பா பேர், அடுத்தது அம்மா பேர், அடுத்தது உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கப்புறம் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து மறக்காமல் வந்து எழுதிக்கிங்க. அடுத்தது சீரியல் நம்பர் போட்டு உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா டிகிரி, 12th முடிச்சிருந்தீங்கன்னா 12th, 10th முடிச்சிருந்தா 10th அப்படின்னு டீட்டெயில்ஸ் வச்சுங்க. எந்த யூனிவர்சிட்டி ஆர் எந்த போர்டில் நீங்கள் வந்து படிச்சிருந்தீங்க டீட்டெயில்ஸ் எழுதிங்க. எந்த இயரில் வந்து பாஸ் பண்ணிங்க, எந்த டிவிஷன் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் கிளாஸா செகண்ட் கிளாஸா அந்த டீட்டெயில்ஸ் எழுதிங்க. அடுத்தது நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு எழுதிங்க. அதுக்கப்புறம் ஃபுல் மார்க், அதாவது 100க்கு 78% அந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஃபுல் பண்ணிங்க. அடுத்தது சப்ஜெக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பிஎஸ்சியில் வந்து கெமிஸ்ட்ரி முடிச்சிங்கன்னா கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சிங்கன்னா சப்ஜெக்ட்ன்ற இடத்துல மேக்ஸ் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து எழுதிங்க. அடுத்தது உங்கள் கேட்டகிரி, நீங்கள் எஸ்சியா எஸ்டியா ஓபிசியா இடபிள்யூஸா உங்கள் கம்யூனிட்டி வந்து நீங்கள் வந்து எழுதிங்க. ஓபிசினா ஓபிசின்னு வந்து எழுதிங்க. அடுத்தது உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ்,
அதாவது நீங்கள் டெம்பரரியாக எங்கே ஒர்க்கிங்னா உங்களை வந்து எங்கே போஸ்ட் தபால் போட்டால் உங்களுக்கு வந்து எங்கே ரீச் ஆகுன்ற டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது உங்களோட பர்மனெண்ட் அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது நேஷ்னாலிட்டி இந்தியனாக இருந்தால் இந்தியன் வந்து எழுதிங்க, நம்ம வந்து இந்தியன், ஸோ இந்தியன் வந்து எழுதிங்க. அடுத்தது உங்கள் ஆதார் கார்டு நம்பரு, அடுத்தது பேன் கார்டு நம்பரு. ஸோ டாக்குமெண்ட்லாம் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து நீங்கள் இது கூட வந்து ஸோ என்னென்ன காப்பிலாம் வந்து ஜெராக்ஸ் காப்பி நீங்கள் இது கூட வந்து அட்டாச்மெண்ட் பண்ண டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது உங்கள் 10th சர்டிஃபிகேட் மார்க் ஷீட்டு, உங்கள் 10th ஏஜ் ப்ரூஃபு, கேஸ்ட் சர்டிஃபிகேட், இடபிள்யூ சர்டிஃபிகேட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கடைசியாக உங்கள் கான்டாக்ட் நம்பர் அண்டு உங்கள் மெயில் ஐடி. கடைசியாக வந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களோட சிக்னேச்சர் வந்து மறக்காமல் வந்து போடுங்க. நீங்கள் என்ன தான் கரெக்டாக எல்லாமே வந்து ஃபில் பண்ணியிருந்தாலும் ரைட் சைடில் கீழே சிக்னேச்சர் வந்து மறக்காமல் வந்து போட்டுருங்க. லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிளேஸு, உங்கள் டேட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்குமே தெரிவிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ்.